ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இண்டெக்ஸில் நம்ம வந்து இந்த பேசிக் ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆக்சுவலாக டைட்டில் கொடுத்துருக்கோம், அதில் ஹெட் 1 ஹெட் 2 ஹெட் 3 3 கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக ஆக்சுவலாக நம்ம வந்து ஹெட்டிங் வந்து எப்படி கொடுத்தோம்? ஸோ ஹெட்டிங் H1 நம்ம கொடுத்தது வந்து இந்த மாதிரி இருக்குது. இது H1, இது நம்ம கொடுத்த H2, இது நம்ம கொடுத்த H3. ஸோ அடுத்ததாக நம்ம எப்படி ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ பேராகிராஃபில் வந்து ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் கலர் கொடுத்து எனக்கு அந்த பேராகிராஃப் வரணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேராகிராஃபுக்கு P. ஸோ P கொடுத்து ஸோ ஓப்பன் டேக் கொடுத்து டைப் பண்ணுறேன். திஸ் இஸ் எ பேராகிராஃப் கிராஃப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த டேகை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ். இப்போ பாருங்கள், ஹெட்டிங் 1க்கு கீழே நமக்கு ஒரு பேராகிராஃப் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாருங்கள், திஸ் இஸ் எ பேராகிராஃப்னு வந்துருக்கு. ஓகே, இந்த பேராகிராஃப்க்கு நம்ம ஒரு ஸ்டைல் கொடுக்கணும். இந்த ஒரு பேராகிராஃப்க்கு நம்ம ஒரு கலர் கொடுக்கணும். ஸோ என்ன கலர் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாமா? ஸோ பேராகிராஃப் கொடுக்குறப்போ ஸோ ஆக்சுவலாக இந்த டேக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? இந்த ஓப்பன் டேக்கு உள்ளே வரணும் நம்மளுடைய ஸ்டைல். ஒருவேளை இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஸ்டைல். ஸோ பேராகிராஃப் கலர் கொடுக்குறப்ப நம்ம எப்போவுமே ஸ்டைலுன்றதை ஒரு ஸ்டைல் கொடுத்து ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ COLOR கலர் ரெட் கொடுத்துட்டு அது ஆக்சுவலாக அந்த கலர் ரெட்டுன்றது கொட்டேஷனுக்குள்ளே வரணும். ஓகேவா? ஸோ கொட்டேஷனுக்குள்ளே அது வரணும், கலர் ரெட்டை கொடுத்துட்டு நான் இந்த பேராகிராஃப் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே P வந்து இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த Pக்கு உள்ள நான் ஸ்டைல் கலர் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறப்போ திஸ் இஸ் பேராகிராஃப்னு ரெட்டில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு டு யூஸ் த பேராகிராஃப். ஓகே, இப்போ நம்ம வந்து நிறைய இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருவேளை இந்த க்ளோஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நமக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து எரர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபைலை சேவ் பண்ணி பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் பார்க்க ஸ்டைல் கலர் ரெட் வந்து நமக்கு வெளியே அந்த கோடிங் வெளியே தெரியும், அந்த கலர் ரெட்டில் வராது, நமக்கு எரர் வரும். ஸோ எப்போவுமே அந்த கோடிங் வந்து ஸோ இந்த கொட்டேஷன் நமக்கு வந்து இங்கே முடியணும். ஸோ பேராகிராஃப் ஓப்பன் டேக்குக்குள்ளே நம்ம வந்து கலர் ரெட்டு வந்து கொட்டேஷனில் சென்டரில் கோலன் கொடுத்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் பேராகிராஃபில் வந்து நம்ம எப்படி ஸ்டைல் கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டோம், எப்படி பேராகிராஃப் கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டோம் நம்ம. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் நமக்கு கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் எல்லாம் போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு வெப்சைட் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் walmartacademy.com. இந்த வெப்சைட்டை பாருங்கள். ஆக்சுவலாக ஹோமு, ஆல் கோர்ஸஸ், அபவுட், காண்டாக்ட்ஸ்னு இப்போ ஜஸ்ட் நான் வந்து இந்த காண்டாக்டை நான் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகும்னா ஆக்சுவலி இன்னொரு லிங்க்கில் நம்ம கூப்பிட்டு போவோம். ஆல் கோர்ஸஸ் நான் கிளிக் பண்ணால் அது இன்னொரு லிங்க் நம்ம கூப்பிட்டு போவோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து நம்ம லிங்க் ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ அது வந்து எப்போவுமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஸோ எப்போவுமே அது வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். அதுக்கப்புறம் இதே கான்செப்ட் நம்ம திருப்பியும் படிப்போம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்படி திருப்பி படிக்க பார்க்கலாம். இப்போ a-href நம்ம கொடுக்கணும். ஸோ a-href எப்போவுமே லிங்க்கு நம்ம கொடுக்கறது a-href அந்த எலிமெண்ட் HREF. ஒருவேளை நீங்கள் நோட்பேட் ++ யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி இது எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட்டில் எடுத்து காட்டும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். பட் நோட்பேட் ++ல நோட்டில் வந்து நீங்கள் அந்த இது வராது. இந்த வந்து நீங்கள் வந்து மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். a-href கொடுத்து இப்போ எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு visit my website கொடுத்து அந்த A டேகை க்ளோஸ் பண்ணுறேன்.
இப்போ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த வெப்சைட் நீங்கள் அந்த லிங்க் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதுதான் நம்ம கொடுத்த லிங்க். இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த பாருங்கள் விசிட் மை வெப்சைட்னு இருக்குது. ஸோ விசிட் மை வெப்சைட்டில் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஏஹ்ரிஃப் கொடுத்ததுனால அந்த லிங்க் வருங்க வந்து கர்சர் மாறும். பார்த்தீங்களா, இது பக்கத்தில் போகிறப்ப அந்த கர்சர் வந்து இப்படி மாறும். பட் வந்து அது எங்கேயுமே கிளிக் பண்ணாலும் அது எங்கேயும் போகாது, ஜஸ்ட் அங்கேயே தான் இருக்கும். பட் நம்ம வந்து இது கிளிக் பண்ணுறப்போ ஆக்சுவலாக நமக்கு இன்னொரு வெப்சைட்டுக்கு நம்ம கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்கை நம்ம அந்த இடத்துல போடணும். எக்ஸாம்பிள் இதுதான் அந்த வெப்சைட் லிங்குனா, ஸோ எனக்கு வந்து என்ன வேணும், ஸோ worldmodeacademy.com இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணால் வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணலாம், மேனுவலாகவும் டைப் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுக்குறோம் நம்ம அந்த வெப்சைட்டு, ஓகேவா. ஸோ ஏஹ்ரிஃப் கொடுத்து இந்த விசிட் மை வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த லிங்கில் போகணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்ட் அகாடமி வெப்சைட்டில் போயிடுச்சு, ஓகேவா. ஸோ விசிட் மை வெப்சைட், இப்போ பாருங்கள் விசிட் மை வெப்சைட்ன்றது டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டு நான் அங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்து ஏஹ்ரிஃப் கொடுத்து ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக் ஆக்சுவலுமே வெப்சைட் வந்து கட் பேஸ்ட் பண்ணது தான் பெஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெறும் www.worldmodeacademy.com கொடுத்தா சில இடங்களில் எரர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எப்போவுமே வெப்சைட் லிங்க் கொடுக்குறப்போ அந்த வெப்சைட் லிங்கை கட் பண்ணி இந்த இடத்துல போடணும், போட்டால் தான் வரும். ஸோ இதே மாதிரி இப்போ நம்மளால் ட்ரீம்வீவர் கான்செப்ட் பேசுகிறப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஆஸ்ட் பேசிக் கோடிங், நீங்கள் இதை வந்த விஷயங்கள் கோடிங்கில் எப்படிலாம் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வந்து இந்த பேசிக் விஷயத்தை நம்ம சொல்லித்தரேன். எந்த வெப்சைட்லையுமே ஹோமு, அபவுட்டஸ், கான்டாக்டர்ஸ்ன்ற லிங்க் ஒரு விஷயத்தை நம்ம கிளிக் பண்ணி அது இன்னொரு லிங்க் போகிறப்போ நம்ம வந்து இந்த கோடிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே ஒரு வெப்சைட்டில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் இன்னொரு லிங்க் போகணும், ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ்க்கு போகணும், கான்டாக்டர்ஸ் பேஜை கிளிக் பண்ணால் கான்டாக்டர்ஸ் போகணும், அதே மாதிரி இமேஜஸ் கிளிக் பண்ணால் இமேஜஸ்க்கு போகணும். இந்த எல்லா விஷயமுமே நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கோடிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோடிங். இஃப் யூ கோ டு எனி வெப்சைட் வி நீட் தட் கோடிங், ஓகேவா. சரி, ஓகே. அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் H1 நம்ம வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் a ஹெட்டிங் நம்ம டைப் பண்ணியிருக்கோங்க இல்லையா, திஸ் இஸ் ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்க்கு நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஸோ என்ன கலர் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸ்டைல், அதுக்கு நம்ம ஸ்டைல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டைலுக்கு என்ன சொன்னால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து யூஸ் பண்ணணும். ஸ்டைல் is equal to background color, background color, G-R-O-U-N-D, background color, C-O-L-O-R, color, colon, powder blue. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுத்தா வந்து அந்த கலர்ஸ் வராது. ஜஸ்ட் அது வந்து HTML கோடிங்க்கு இந்த கலரை இந்த ஸ்பெல்லிங்கில் தான் நீங்கள் கொடுக்கணும்னு உண்டு. ஸோ அந்த கலர்ஸ் வந்து எங்கெல்லாம் போய் செலக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். பட் இது வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஆக்சுவலி என்ன பண்ணுறோம், இங்கே வந்து அந்த டேகை நான் ஓப்பன் டேகை இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ H1 வந்து இங்கே முடியுது இல்லையா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைல் சேவ் கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ அது பேக்ரவுண்ட் கலர் மாறி இருக்கு, ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு வெப்சைட்டில் போகிறோம். அந்த வெப்சைட் வந்து கோடிங் வந்து வெளியே தெரிய வேணாம். பட் நமக்கு அந்த கமாண்ட் வந்து இந்த கோடிங் வந்து இந்த கமாண்ட் ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணுறேன். அது எனக்கு கோடிங் தெரியக்கூடாது. அதாவது என்னோடய வெப்சைட்டில் வந்து அந்த லைன் தெரியக்கூடாது. பட் கோடிங்கில் நான் ஒருவேளை இது வந்து இதனால தான் கொடுத்துருக்கேன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஸோ கோடிங்கில் மட்டும் நமக்கு வி வாண்ட் கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்து திஸ் இஸ் H1 கலர். இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பட் அது வந்து கோடிங்கில் வெளியே தெரியாது, ஓகேவா.
ஸோ நம்மளுடைய வெப்சைட் நம்ம ஒர்க் பண்ணுறோம், இந்த கமெண்ட் நம்ம இதுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏதாவது நமக்கு ஒரு மெமரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கணும்னா இந்த கமெண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து how to give images. எப்படி வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து இமேஜ் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரூட்ன்றது ரொம்ப முக்கியமாக தேவை. என்ன ரூட்ன்றது என்னன்னு தெரியணும். ஸோ எக்ஸாம்பிள் இதில் ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இந்த விசிட் மை வெப்சைட் நம்ம வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் இந்த வெப்சைட்டில் போகணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ அது ஆன்லைனில் போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அதர்வைஸ் நம்மளுடைய இன்ஃபோல்டர், அதாவது நம்மளுடைய பப்ளிக் ஃபோல்டராக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ப்ரைவேட் ஃபோல்டராக இருக்கும், இது இருக்கிற ஃபைலை வந்து கரெக்டாக எடுக்கணும்னா அதுக்கு ரூட் தேவை. இப்போ எக்ஸாம்பிள் ப்ரைவேட் ஃபோல்டர்னா பாருங்கள், ப்ரைவேட் ஃபோல்டர் என்னென்னா எக்ஸாம்பிள் உங்கள் டெஸ்க்டாப்புக்குள்ளே, இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு ஃபைல் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ என்னோட டெஸ்க்டாப்புக்குள்ளே ஹலோ வேர்ல்ட் ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒன்று வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வைக்கிறதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஃபோல்டர். பப்ளிக் ஃபோல்டர் என்னன்னா எக்ஸாம்பிள் நெட்டில். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு வெப்சைட்டை அண்ட் டொமைன் அண்ட் ஹாஸ்டிங்னு புக் பண்ணுறோம், நம்மளுடைய ஃபைலை வந்து பப்ளிக்கில் ரன் பண்ண விட்டுருப்போம், அது வந்து பப்ளிக் ஃபோல்டர். ஸோ ரெண்டுக்குமே ரூட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வாட் இஸ் ரூட்? ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒன்று ஒரு எக்ஸ்பிளைன் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நாகர்கோவில் இருந்த சென்னை போகணும்னு வச்சுக்கோங்களேன். சென்னை போகிறதுக்கு ஸோ நமக்கு ரூட் தேவை இல்லையா. சென்னையில் நம்ம வந்து எப்படி பிக்கப் பண்ணி நம்ம எப்படி கொண்டு போகிறோம், நாகர்கோவில் டூ போகிறப்போ மதுரை திருச்சி வழியாக போய் நம்ம சென்னை போகணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஃபைலில் வந்து லிங்க் கொடுக்குறப்போ நமக்கு அந்த ரூட் தேவை. அந்த ரூட்டில் நம்ம ஃபைல் எங்கே இருக்குது, எக்ஸாம்பிள் சி ஃபோல்டரில் டெஸ்க்டாப்புக்குள்ளே நான் ஒரு இமேஜை வச்சுருக்கேன்னா, ஸோ நான் வந்து ஆக்சுவலாக நான் ப்ரைவேட் ஃபோல்டர் ரன் பண்ணுறப்போ நான் சொல்லணும் சி ஃபோல்டரில் டெஸ்க்டாப்புக்குள்ளே ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் இந்த இமேஜை வச்சுருக்கேன்னு. இப்போ ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம வந்து வெப்சைட்டை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம அந்த ஃபைல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதில் பாருங்கள் ஒரு புக் இருக்குது இல்லையா. இந்த புக்குன்ற ஒரு இமேஜ் நான் வச்சுருக்கேன். இந்த இமேஜை வந்து நான் வந்து ஆக்சுவலாக அந்த ரூட் என்னன்னு நான் பார்க்கணும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த இமேஜோட ரூட், நான் இந்த இமேஜ் எந்த ஃபைல் எந்த ஃபோல்டருக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த இமேஜுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதோடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கிளிக் பண்ணால் போகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதோட ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள், ஸோ அதோடைய ஃபோல்டர் உங்களுக்கு அது லொக்கேஷன் தெரியும். உங்களுக்கு என்ன இருக்குது, சி ஃபோல்டருக்குள்ளே யூசர்ஸ் நியூ டெஸ்க்டாப் வெப்சைட் கிளாஸ். ஸோ இதுதான் என்னுடைய கரெக்டான லொக்கேஷன். இந்த லொக்கேஷனை வந்து நான் என்னுடைய லிங்க்கில் நான் கொடுத்தா மட்டும்தான் இந்த லொக்கேஷனை நான் மேனுவலாகவும் டைப் பண்ணலாம், இல்லை இதை வந்து ஜஸ்ட் நான் கட் பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஸோ ஆக்சுவலாக என்னுடைய இமேஜ் வந்து இது எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ கோடிங்கில் நான் உங்களுக்கு கிளியராக காட்டி தரேன் எப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து லிங்க் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஸோ எல்லாத்துக்குமே லிங்க் கொடுக்கறதுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏ டேக் ஒன்று கொடுக்கணும். ஹெர்ஃப் ஹெர்ஃப் கொடுத்து ஸோ இப்போ ஆக்சுவலாக என்னுடைய ஃபைல் வந்து புக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் இல்லையா. புக்ஸ் டாட் இமேஜ் வச்சுக்கோ. ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த ஏ டேக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஏ இருக்குது ஓகேவா, இதுக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொன்று இமேஜ் சோர்ஸ் நான் கொடுக்கணும். ஸோ இமேஜ் சோர்ஸ் ஒரு டேக் போட்டு இமேஜ் சோர்ஸ் கொடுக்கணும், SRC சோர்ஸ். ஆனால் இமேஜ் எங்கேருந்து இருக்குது, எந்த லொக்கேஷனில் அந்த இமேஜ் இருக்குது நான் பார்க்கணும். ஸோ இதுக்குள்ள இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம எடுத்த அந்த ஃபைலோடைய லொக்கேஷனை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும். இதை காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பண்ணியும் நீங்கள் போடலாம், மேனுவலாகவும் டைப் பண்ணலாம் நீங்கள். ஸோ மேனுவலாக டைப் பண்ணது தான் நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணால் போதும். ஸோ அந்த லொக்கேஷனை நான் இங்கே கொண்டு வந்துட்டு ஆல்ட் இஸ் ஈக்குவல் டு புக்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் மெயினாக பாருங்கள், ஸோ இந்த இதில் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ ஏஹிஃப் வந்து அந்த ஏ டேக் நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன், அந்த இமேஜ் சோர்ஸை வந்து நான் ஆக்சுவலாக இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இமேஜ் ஓப்பன் வந்து இங்கே முடியுது, இமேஜ் ஓப்பன் இதில் முடியுது ஓகேவா. ஸோ அதேமாரி இமேஜ் சோர்ஸோடைய ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதுலேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு.
நெக்ஸ்ட்டு அந்த டேகை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். போட்டு ஏ போட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம லிங்க் கொடுத்தாச்சு. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஸோ index.html தானே இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ புக்ஸில் இருக்குது, ஆனால் பட் யுவர் ஃபைல் வாஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. புக்ஸ் இஸ் தேர், த ஃபைல் வாஸ் நாட் ஃபவுண்ட் இல்லையா, த ஃபைல் வாஸ் நாட் ஃபவுண்ட் வருது. ஸோ என்ன எரர் நம்ம கொடுத்துட்டோம்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஆக்சுவலாக நம்ம கொடுத்துட்டோம். இதில் சி ஃபோல்டரில் யூசஸில் நியூவில் டெஸ்க்டாப்பில் வெப்சைட் கிளாஸ்ன்ற ஃபோல்டருக்கு உள்ள என்ன ஃபைல் இருக்குது, புக்ஸ் இருக்குது இல்லையா. அந்த புக்ஸ் அந்த இமேஜ் நேம் நம்ம கொடுக்கணும். புக்ஸ் டாட் அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட், ஜேபிஜி ஃபார்மேட், அந்த ஃபார்மேட் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் அதை அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து இமேஜ் வந்து டாட் இமேஜ் இல்லை, டாட் ஜேபிஜி ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக இப்போ சி ஃபோல்டரில் யூசர்ஸ்க்குள்ளே நீ டெஸ்க்டாப் வெப்சைட் ஃபோல்டருக்குள்ளே புக்ஸ் இமேஜ் இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம அதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறப்போ அந்த ஃபோல்டர் நமக்கு வந்து ஆக்சுவலாக அந்த இமேஜ் எடுத்து காட்டிடுது நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் எடுத்து காட்டிடுச்சு. ஸோ இதுதான் இமேஜ், ஓகேவா. ஸோ இந்த இமேஜ் நமக்கு எடுத்து காட்டிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம வெப்சைட்லேயே நம்ம லிங்க் கொடுப்போம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இது இருக்க மை நேம் இஸ் ராகவன் கொடுத்துருக்கு. இந்த டெலிட் ஃபங்க்ஷனில் இது வரும். ஸோ இது வந்து டெலிட் ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக H1 DEL கொடுத்துருக்கோம். இப்போ இந்த DEL நான் ரிமூவ் பண்ணுறேன். DEL நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். Ctrl S கொடுத்த அந்த ஃபைலை இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ மை நேம் இஸ் ராகவ் தான் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற அந்த கிராஸ் மார்க் நமக்கு இல்லை. ஸோ அந்த கிராஸ் மார்க் எதுனா டெலிட்டில் வரும். ஸோ ஏதாவது வெப்சைட் நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, 499 டிஸ்கவுண்ட் போட்டு 100 வரும். இந்த 499 கிராஸ் பண்ணி வெட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் ஆகுது. ஸோ டெலிட் கொடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்து க்ளோஸ் பண்ணோம்னா இப்போ பாருங்கள். ஸோ ஃபைல் சேவ் கொடுங்க, இல்லை Ctrl S கொடுத்தாலும் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா உனக்கு இந்த மார்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குதுல. ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 or 2 எலிமெண்ட்ஸ் நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து டேட்டுக்கு பதிலாக வந்து நான் மார்க் கொடுக்குறேன். மார்க் அதே மாதிரி இங்கே வந்து மார்க். இப்போ அந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையுமே அந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்குறப்ப ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். சில நேரம் உங்களுக்கு மறந்துடும். இந்த பாருங்கள், இப்போ ஆக்சுவலாக மார்க் ஆகிடும். எல்லா மார்க்கையும் நான் கொடுத்துருக்கேன் இதில், ஓகேவா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஐன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஐன்னு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போதுன்னா இட்டாலிக். ஸோ நம்முடைய கண்டென்ட் வந்து இட்டாலிக் ஃபார்மேட்டில் நமக்கு வரணும்னா நம்ம ஐ கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இட்டாலிக் ஃபார்மேட்டில் இது எடுத்துக்கும். ஐ ஸோ இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா இட்டாலிக் ஃபார்மேட்டில் இது மாறிடுச்சு, ஓகேவா. ஸோ இதெல்லாம் எந்த கண்டென்ட் எந்த இதற்குள்ளே வருது, எல்லாமே வந்து H1க்குள்ளே வருது. ஒருவேளை நீங்கள் வந்து H2ன்னு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போ அந்த ஃபங்க்ஷனே கொடுக்காம இப்போ நான் வந்து அந்த H2ன்ற ஒரு கான்செப்டை நாங்கள் கொடுக்கல. ஜஸ்ட்டு நான் வந்து இட்டாலிக் மட்டுமே ஐ மட்டுமே போடுறேன்னா பாருங்கள், நமக்கு வந்து ஹெட்டிங் மாதிரி பெருசாக தெரியாது. ஜஸ்ட் அது ஒரு ஸ்மால் கண்டென்ட்டாக நமக்கு தெரியும். ஸோ மை நேம் இஸ் ராகவன் ரொம்ப ஸ்மால் கண்டென்ட்டாக நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் நிறையவே உண்டு. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் HTML பேசிக் எலிமெண்ட்ஸ் HTML பேசிக் எலிமெண்ட்ஸ்னு அடிங்க. அடித்தா வந்து ஸோ W3 ஸ்கூல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள உள்ள அதனுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வரும். நிறைய என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே நமக்கு தெரியும்.
H1P ஓகேவா. ஸோ ஜஸ்ட் அதோட எலிமெண்ட்ஸ் லிங்க்ஸ் வந்து இல்லை என்ன எலிமெண்ட்ஸ்ன்றது நான் வந்து அந்த வீடியோ கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்ம்லாம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து எழுதுகிற எல்லா ப்ரோக்ராம்ஸுக்குமே நான் வந்து ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமுடைய கண்டென்ட் நம்ம கொடுக்குற கண்டென்ட் காப்பி நான் கொடுப்பேன். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கட் பேஸ்ட் பண்ணியும் நீங்கள் நோட் பேட்லேயோ இதில் போட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் எந்த ஒரு கோடிங்குமே ஆக்சுவலாக மேனுவலாக டைப் பண்ணுங்கள். ஸோ மேனுவலாக நீங்கள் பார்த்து டைப் பண்ணாலும் மேனுவலாக டைப் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கோடிங் தான் ஸ்மால் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஸ்லாஷ் மட்டும் விடுவீங்க, இல்லை வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாமல் விடுவீங்க. இதெல்லாம் கட் பேஸ்ட் பண்ணால் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுறப்ப தான் ஓகே அந்த கோடிங் வந்து என்னன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து ட்ரீம்வீவர் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் கோடிங் இல்லாமல் கூட நம்ம பண்ண முடியும். பட் பேசிக் கோடிங் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து ஸ்மாலாக எடிட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த கோடிங்கோட பேசிக் திங்ஸ் இதெல்லாம் இந்த கோடிங் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னா we need to manually you need to type something so only you can understand what is going there. ஓகேங்களா.